கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. சங்கீதம் 18:50 தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பு அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அபிஷேகம் என்ன செய்யுமா? எந்த ஒரு மனுஷியை கர்த்தருடைய ஆவியான அபிஷேகம் பண்றாரோ அவர்களுக்கும் அவங்க சந்ததிக்கும் கிருபை உண்டாகிறது. கிருபை என்றாலே உங்களுக்கு தெரியும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால நோவா குடும்பம் அழியலை. 100 கூட 101 எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புதிய சந்ததி உருவாக்க பெரிய மேட்ரு கிடையாது அவருக்கு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் குடும்பம் மட்டும் தேவனுடைய கிருபையினால அந்த நாட்கள் மொத்தம் அழிக்கும் போது அழியலை. ஒரு பேழை உண்டு பண்ணி அதுக்குள்ள உட்கார சொல்றார். அதுதான் கிருபை. யோசேப்பின் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கிருபை. ஜெயிலுக்குள்ள போன போறோம் கிருபை. யோசேப்பு எங்க போனாலும் கிருபை தான். எங்க போனாலும் கிருபை. எந்த இடத்துலையும் பிரச்சனை வரும், ஆனால் உள்ள போயாச்சுன்னா அங்கே கிருபை வெளிப்படும். போத்திபார்கிட்ட கிருபை கிடைக்குது. எங்குமே தயவு, கிருபை. கிருபை என்பது ஒரு பெரிய தயவும் இரக்கமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கிருபையினாலே அவன் கொம்பு உயர் என்ற பைபிள் இருக்குது. கிருபையினாலே சிங்காசனம் உறுதிப்படன் இருக்குது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்ற பைபிள் இருக்குது. அந்த கிருபை நம்ம மேலே வரணும்னு என்ன இருக்கணும்? அப்போது அந்த அபிஷேகத்தை ஆவியான நமக்கு கொடுத்துட்டார், ஆண்டு தந்துட்டார்னா நமக்கும் கிருபை, நம்ம பிள்ளைகளுக்கும் கிருபை, சந்ததினா தலைமுறையா தேவ கிருபை வந்து நம்ம மேலே பாஞ்சிக்கிட்டே இருக்கும், வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கிருபை நமக்கு வேணுமா வேண்டாமா? அப்போ தாம் அபிஷேகம் பண்ண தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிறார். பாருங்க, அந்த சங்கீதம் 89 வந்தீங்கன்னா அந்த கிருபை பற்றி அழாமல் இருக்கு. பாருங்க, சங்கீதம் தாவீது பாரான கிருபை. சங்கீதம் 89 20 முதல் 29 வசனங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை பார்த்தீங்களா, என் பரிசுத்த தைலத்தினால் அவனை, இதுதான் அபிஷேகம். கண்டுபிடிச்சி ஆடு மேய்ச்சிருந்தா அவனை கண்டுபிடிச்சி அபிஷேகம் பண்ணிட்டான். நீங்களும் நானும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம், கோழி மேய்ச்சிட்டு இருந்தோம், சர்ச்சை வராமல் இருந்தோம், எங்கெல்லாமோ இருந்தோம். நம்ம குறைஞ்ச ஆள் இல்லை. ஆனால் கண்டுபிடிச்சி என்ன செய்துட்டாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் கையெழுத்துங்க. அதனால் இங்கே சாதாரணமானவருங்க, நீங்கள் அதை எப்பவுமே புரியணும். கையில் வெண்ணெய் பாலை வச்சுட்டு நான் சொல்லியிருக்கிறேன், வெண்ணெய் மோர் இருக்குதுக்கெல்லாம் அறியப்படாது. நம்மகிட்ட பெரிய காரியம் இருக்குது. நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிற அபிஷேகம் சாதாரணமாக நினைக்காதீங்க, சரியா? அதை புரிஞ்சுட்டாலே போதும். சரி, இப்போ என்ன நடக்குது பாருங்க. என் கை அவனோட .1 சொல்கிறாரு. அவன் அபிஷேகம் பண்ண, அதனால் என் கை அவனோட அபிஷேகம் பண்ணவங்களுக்கு கூட கை, ஆண்டோட கை உறுதியாக இருக்கு. அடுத்தது என் புயம் உங்களுக்கு எனக்கு தான் சொல்லியார். இப்போ தாவீது போயிட்டாரு பரலோகத்துக்கு. இல்லை, அவர் நியாயத்திற்கு அங்கே இருக்கிறார், தேவ சமூகத்தில் காத்திருக்காரு. அடுத்து சொல்லாரு, எனக்கு போய் அவனை வேலைப்படுத்தும். நம்பர் 3, சத்துரு அவனை நெருக்குவதில்லை. சத்துரு அவனை நெருக்குவதில்லை. தாவீதை எந்த சத்து நெருக்க முடியலை. அவரை நெருக்கி அடிப்பார், எல்லாத்தையும் போட்டு தகர்ப்பார். தாவீதை ஒருத்தனை கை வைக்க முடியலை. இந்த சத்துரு நெருக்குவதில்லை. அப்புறம் நியாயக்கேட்டின் மகன் அவனை, நியாயக்கேட்டின் அதீந்தி செய்கிறோம், ஒருத்தனை ஒடுக்க முடியாது. தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. நீங்களும் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுகள். அடுத்த வசனம், அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை அவனை எவன் எதிர்த்தாலும் அவனை நான் வெட்டுறேன்னு சொல்லியார். தாவீதை எதுக்கணும்? வெட்டு தான். நம்ம அறிவால் கொண்டு போகணுமா? ஜெயிலுக்கு போவீங்க. வெட்டுறது யாரு? ஆவியானவர். நம்ம வெட்டையே போகக்கூடாது, வெட்டத்தையே வெட்டறிவால் இருக்கக்கூடாது. நமக்கு வரைய வெட்டு வார்த்தை, அதான் பட்டயம், வசனம், அதுதான் நம்ம வாயிலிருந்து வரணும். பேசுன இடத்துல அந்த வசனத்தை வச்சு பேசிட்டு போயிட்டே இருக்கணும், மற்றபடி பேசக்கூடாது. நமக்காக ஒருவர் செய்து கொண்டே இருப்பார். அப்போ அவனை பகைக்கிறவங்களை மடங்கடித்து வெட்டுவேன். அடுத்த வசனம், என் உண்மையும்
கிருபையும் அவனோடு இருக்கும். என் கிருபை கிருபை சொல்லாரு, கிருபை என் கிருபை அவனோட இருக்கும். அப்புறம் என் நாமத்தில் அவன் கொம்புன்னா தலை உயரும். தாவீதை உயர்த்துவேன். அடுத்தது அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி ஆளுவான். தாவீது அரசன் ஆண்டாரா? ஆளுகை செய்கிற அது அபிஷேகம், அதுதான் பார்த்தீங்களா, ஆளுவான். அடுத்தது அவன் என்ன நோக்கி, நீர் என் பிதா, நீ என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று. உண்மையான அபிஷேகம் பெற்றவன் ஏசப்பா நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் தான் கண்மலை, நீங்கள் தான் எல்லான்னு சொல்லுவாங்க. உண்மை பொய்யான அபிஷேகம் பெற்றது சொல்லாது. இந்த பேக்கி அபிஷேகம் பெற்றது சொல்ல, ஆண்டவர் உண்டோ, சாவ போகிறேன் சபைக்கு வந்து ஞானசான் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவர் கிளம்ப தெரியாமல் சர்ச்சி வந்து 5 வருஷம் 10 மாதம் சாவ போறியா? அப்படிப்பட்ட கேஸ் இன்னும் கிடக்குங்க சர்ச்சில். தேவனுக்கு அன்பை தெரியாத, ருசிக்காத, உண்மையான அபிஷேகத்தை பெற்று ஏசப்பா நீர் என் பிதா, நீர் என் தேவன், பிதாவே நீர் என் ஆண்டவர், ஆவியானவர் நீர் என் ஆண்டவர், நீங்கள் அப்பா வாயில தான் வரும். ஏசுன்னு சொல்லுக்கு இப்போ பயமாக இருக்கு எனக்கு. அதான் அறியாமல் வந்துடுது பழைய பேச்சில். ஆரம்பத்தில் அது ஏசப்பான்னு தான் வருது. ஏசப்பா நீங்கள் அப்பா நீங்கள் என்ன எப்படி நடத்துறீங்கப்பா. அதான் இங்கே சொல்லாரு, அவனை ஆளும்படி வைப்பேன். அப்புறம் அந்த அடுத்த வசனம் போட்டு, தம்பி நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கணும் மகா. ஆண்டு சொல்ல முதற் பேர், முதல் பிள்ளை, சேஷ்டபுத்திரன். அப்படின்னா முதல் இடத்துல வைப்பேன், எனக்கு உரிமையான பிள்ளைய நான் வைப்பேன்னு சொல்றார். அவனை எல்லாருக்கும் உயர்த்துவேன். பின்னும் அடுத்த என்ன சொல்லாரு பாருங்க, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். பார்த்தீங்களா, பின்னும் கிருபை பற்றி பேச, என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அடுத்த வசனம், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும், அவன் ராஜசனம் வானம் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். இதெல்லாம் அபிஷேகத்துக்கு வேலை. ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் இதற்கு நம்ம சும்மா அந்த டூப்ளிகேட் ஆவியெல்லாம் பெற்று, ஒரிஜினல் இல்லை. நான் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எதுவும் ஆனாலும் ஒரிஜினல் வாங்கணும். உண்மையை சொல்ல, டூப்ளிகேட் வாங்கவே மாட்டேன். பாதி வெள்ளை கிட்டால் 4 ஒன்றில் கிட்டாலும் சரி, கிடச்சாலும் சரி, இந்த டூப்ளிகேட் போட்டு நல்லா இருக்கும் வாங்கண்டா. வாங்கியது கொஞ்சம் லேட்டானாலும் நல்லது வாங்குவோம். எல்லாமே வச்சிருக்க எல்லாமே குவாலிட்டியானது தான், குவாலிட்டி தான். ஏசி குவாலிட்டி, பால் சீரிங் குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டிருக்கோம். சர்ச் அது அப்படி இருக்கணும், இத்தனை வருஷம் இருக்கணும். எல்லாமே குவாலிட்டியானது தான். என்ன பட்டாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, கொஞ்சம் லேட்டானாலும் சரி, குவாலிட்டி தான். புரியுதா உங்களுக்கு? டூப்ளிகேட் போயிடும். அப்போ ஆண்டவருக்கு அபிஷேகம், டூப்ளிகேட் அபிஷேகம் வந்தால் டூப்ளிகேட்டாக இருக்கும். உண்மையான அபிஷேகம் வந்தால் மேலே போகும். உங்களுக்கு சொல்ல புரியலையா? சில டூப்ளிகேட் அபிஷேகம்லாம் இருக்குது உள்ள, அது இப்போ பிரச்சனை இல்லை, அது இப்போ வேண்டாம், அதை விட்டுரும். என்ன சொன்னாலும் கேட்காததெல்லாம் டூப்ளிகேட்டு. நம்ம என்ன பேசினாலும் இப்படி போய் கை வச்சு சூசுன்னு இல்லாத, அங்கே பண்ணாத, ஆட்டாத, யாரையும் போய் ஜெபம் பண்ண கேட்காது. அப்போ அது அது சூசு ஆவி, அது கீழ்ப்படியாத ஆவி. அது உண்மையான அபிஷேகம் ஒரு தலைவனுக்கு கட்டுப்படும், தேவனுக்கு கட்டுப்படும், என்ன சொன்னாலும் கேட்கும். அதனால் எல்லா ஆவியும் கண்டு ஏமாந்துடக்கூடாது. உண்மையான ஆவினா அது தனியாக தெரியும். அதுக்குள்ளே கிருபை, அதுக்குள்ளே அபிஷேகம் இருக்கும்போது அதுக்கு தாழ்மை, பொறுமை, அன்பு, பேச்சு, கீழ்ப்படுதல், ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு போகிறது. சிலதெல்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது தலையை பிரித்து போட்டு தான் ஆடுது. அப்போ நான் அதை கண்டுக்கிறது இல்லை. இனி அதுக்கு எனக்கு ஊழியம் இப்போ நேரம் இல்லை. அதுக்கு தனியாக ஊழியம் பண்ணணும். அந்த பிசாசெல்லாம் துரத்துது. குறை சொல்லலை, அது தெரிஞ்சிருக்கிற சிலருக்கு தெரியாமல் வந்துடும். சிலது தெரிஞ்சு எத்தனை வருஷம் கொண்டு நடக்குது, அதான் குழப்பம். சரி, அது போட்ட இப்போ நம்ம கிருபையின் அபிஷேகம் வேணும் இல்லை, நமக்கும் நம்ம சந்ததிக்கும் கிருபை பாராட்ட அபிஷேகம். முழங்கால் படிடுவோம் எல்லாரும், முழங்கால் படி. இன்றைக்கு எல்லாருமே அதை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும். வேகமாக ஒரே ஒரு நிமிடம் தான், அதுக்குள்ளே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே வைப்பார். ஆமேன். நான் அபிஷேகம் பண்ண தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்வேன். ஆமேன், ஆமேன். இப்போ அந்த கிருபையின் அபிஷேகத்தை எல்லாரும் இப்போ பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசி கைகளை தட்டி ராக்கால பௌதர ஷம்பா ரபா ரீக்கல ஹீல துக்கந்தர. கிருபையின் அபிஷேகம் அதுதான் உங்களை உயர்த்தும், உங்க தலையை உயர்த்தும், உங்க கொம்பை உயர்த்தும். ஆமென். உங்களை பூமியில் இருக்கிற ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்தும். கிருபையினாலே மேன்மை உண்டாகும்.
கிருபையினாலே மேன்மை உண்டாகும், கிருபையினாலே மேன்மை உண்டாகும். ரக்கல பௌரவா கபா ரபா ரீகல பௌரவல தர ஷம்ப ரபா லீகால ஹீலது கம்த ரிபா ஓ ரபா கபால ஹீலது கம்த ரிபால துரபா லா ஷக்க ரபாலபா. ஓ தற்கொலை ஆவிகள் அழிந்து போகிறது, பெருமையின் ஆவிகள் அழிந்து போகிறது, கீழ்ப்படியாமை ஆவிகள் அழிந்து போகிறது. கர்த்தருடைய ஆவியார் உங்களை நிரப்புகிறார், கிருபையின் ஆவியார் நிரப்புகிறார், கிருபையின் ஆவியார் உங்களை நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் நிரப்புகிறார். இன்று முதல் உங்களுக்கு ஒரு மேன்மை. இனி பில்லி சூனிய கட்டோ, மந்திர கட்டோ, சாப கட்டோ ஒண்ணு உங்களை தொட முடியாது. ரபா கபா ரபா லபா ரபா. எல்லா இடத்துல உங்க தலை உயர்ந்திருக்கும், உங்க கொம்பு உயர்ந்திருக்கும், உங்க பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள், சந்ததிகள் உயரும். உங்க கற்ப பிறப்புகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்க கற்ப பிறப்புகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க இயேசுவின் நாமத்தில். தெய்வா ரபா கபாலா துரபா ஷம்பா ரபா லபா. நன்றி ஆண்டவர். உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார், சந்ததிகளை உயர்த்துவார். ஆண்டவர் தெளிவா பேசுறார். என் வசனம் ஒருபோதும் மாறாது. இந்த வசனம் உறுதிப்படுன்னு சொல்றாரு, இந்த வசனம் உறுதிப்படுன்னு சொல்றாரு. கைகளை தட்டி உங்களை, உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உங்க பிள்ளைகளை உயர்த்துவேன். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை, அந்த கிருபையின் வல்லமை உங்க சந்ததிகளை தொடரும். பிள்ளைகள் 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 வரையிலும் என் வருகை தாமதமா நான் தொடர்ந்து கொண்டே இருக்கேன்னு சொல்றாரு, தொடர்ந்து கொண்டே இருக்கேன்னு கர்த்தர் சொல்றார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.